அடுத்த நியூஸ், புதுச்சேரியில் கிட்னி மோசடி கும்பல் ஒரே நாளில் 4 பேருக்கு ஆபரேஷன். வேற லெவல்ரா. நம்ம நாடு எதுல முன்னேறதோ இல்லையோ இந்த கிட்னி திருடுறதுல முன்னேறிட்டே இருக்குங்க. இருட்டுக்கடை அல்வா கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப புதுசா வந்திருக்கு உருட்டுக்கடை அல்வா. இத நம்ம எடப்பாடி ஐயா தான் அறிமுகப்படுத்தியிருக்காரு சட்டசபையில. திமுக ஆட்சியில இது வரைக்கும் 60,000 கோடி மட்டும் தான் தமிழகத்துக்கு முதலீடு வந்திருக்குன்னு எடப்பாடி ஐயா குற்றம் சாட்டியிருக்காருங்க. அது மட்டும் இல்ல, இது சட்டசபை வளாகத்துல என்ன சொல்லியிருந்தாருன்னு ஒன்னொன்னா பார்ப்போம். காஞ்சிபுரம் மாவட்டத்துல உள்ள ஸ்ரீசன் மருந்து கம்பெனில தயாரிச்ச மருந்த மத்திய பிரதேசத்துல உள்ள 26 குழந்தைங்க குடிச்சு உயிரிழந்திருக்கு. இதுக்கு காரணம் தமிழக அரசுன்னு எடப்பாடி ஐயா குற்றம் சாட்டியிருக்காரு. அதாவது லாஸ்ட் 2 வருஷமாவே நீங்க செக்கிங்கே பண்ணல, உங்களுடைய அலட்சியத்தால தான் இந்த 26 குழந்தைங்களும் உயிரிழந்திருக்குன்னு எடப்பாடி ஐயா சொல்லியிருக்காருங்க. அடுத்தது கிட்னி விஷயத்துக்கு வந்திருக்காரு எடப்பாடி ஐயா. என்ன சொல்லியிருக்காருன்னா, கிட்னி முறைகேடு தொடர்பான கேள்விக்கு தமிழக அரசு எங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கவே இல்லை. இதுல புரோக்கர்கள் மட்டும்தான் கைது செஞ்சிருக்காங்க. சம்பந்தப்பட்ட ஹாஸ்பிட்டல் மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. காரணம் திமுக எம்எல்ஏவுக்கு சொந்தமான ஹாஸ்பிட்டல். அடுத்தது, திமுக ஆட்சியில இன்கம் அதிகமா வருது, அதே நேரத்துல கடன் ஏறிட்டே போகுது, ஆனா திட்டம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லியிருக்காரு எடப்பாடி ஐயா. அடுத்தது, பாக்ஸ்கான் நிறுவனம் தமிழகத்துல 15,000 கோடி முதலீடு செஞ்சதா அமைச்சர் ராஜா சொல்லி இருந்தாரு. ஆனா பாக்ஸ்கான் நிறுவனம் நாங்க தமிழ்நாட்டுல முதலீடு செய்யவே இல்லைன்னு மறுத்திருச்சிங்க. இத பத்தி கேட்டா, பாக்ஸ்கான் நிறுவனத்துல துணை நிறுவனமான ஒரு நிறுவனத்துல நாங்க முதலீடு செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எந்த நிறுவனம்னு வெளிப்படையா தமிழக அரசு சொல்லணும்னு எடப்பாடி ஐயா சொல்லியிருக்காருங்க. அடுத்தது, டெல்டா மாவட்டங்கள்ல ஏன் 30 லட்சம் நெல் மூட்டை தேங்கி இருக்கு, ஏன் அரசு கொள்முதல் செய்யலையான்னு கேட்டா, சம்பந்தமே இல்லாம மத்திய அரசு மீது குற்றம் சாட்டுறாங்கன்னு எடப்பாடி ஐயா சொல்லியிருக்காருங்க. ஃபைனலா எடப்பாடி ஐயாவும் கூட இருந்த எம்எல்ஏக்களும் உருட்டுக்கடை அல்வான்னு எழுதி இருந்த பாக்கெட்டை எடுத்துக்காட்டி, திமுக அரசு என்பது உருட்டுக்கடை அல்வா, இந்த அரசாங்கத்துக்கிட்ட இருந்து உங்களுக்கு இந்த உருட்டுக்கடை அல்வா தான் கிடைக்கும்னு சொல்லி இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு திமுக சும்மா இருக்குமா? பதிலுக்கு பழனிசாமியின் திருட்டுக்கடை அல்வான்னு பேட்டி கொடுத்திருக்காருங்க அமைச்சர் சிவசங்கர். அந்த பேட்டியில அல்வா பாக்கெட்லாம் கையில வச்சுன்னு உருட்டுக்கடை அல்வான்னு எல்லாம் கதை விட்டுட்டு இருக்காரு எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி. அடுத்தது, அம்மையார் ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறம் அதிமுகன்ற ஒரு கம்பெனிய சசிகலா கிட்ட இருந்து லீஸுக்கு எடுத்து பின்னால் பிஜேபியோட சேர்ந்து சசிகலாவை சிறைக்கு அனுப்பினாரு. அதுக்கப்புறம் அதிமுகன்ற ஒரு கம்பெனிய தன் வசமாக்கிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. இது மட்டும் இல்லங்க, அடுக்கடுக்கா குற்றம் சாட்டி இருந்தாரு அமைச்சர் சிவசங்கர். அதிமுக திமுகவை பார்த்து உருட்டுக்கடை அல்வான்னு சொல்றதும், திமுக அதிமுகவை பார்த்து திருட்டு கடன் சொல்றதும், அந்த அல்வாவை நாங்க தானையா சாப்பிடுறோம், கடைசியில அந்த அல்வாவை எங்களுக்கு தானையா கொடுத்துட்டு போறீங்க. அடுத்த நியூஸ் பாப்போம். யாரா நீங்க, எங்கன்றா வரீங்க? ஸ்கூல்ல பாம்பு வச்சுக்கிறாங்கன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குங்க. உடனே ஸ்கூல்ல இருக்கவங்க எல்லாம் வெளியே அனுப்பிட்டு போலீஸும் நாயெல்லாம் போய் செக் பண்ணிருக்காங்க. செக் பண்ணதுல ஒண்ணுமே இல்ல, இது வெறும் பொருளினி தெரிஞ்சிருக்குங்க. உடனே விசாரணை பண்ணவே அந்த ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பையன் தான் இப்படி பண்ணிருக்கான்னு தெரிஞ்சிருக்கு. அந்த பையனை பிடிச்சி கேட்கவே, ஏன்டா இப்படி பண்ணேன்னு, சார் எக்ஸாம் எழுதாம இருக்கிறதுக்கு தான் சார் இப்படி பண்ணேன்னு சொல்லியிருக்காங்க. உடனே அந்த பையனை கைது செஞ்சு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த நியூஸ் பாப்போம். தமிழகத்துல 5 வருஷத்துல மட்டும் பாத்தீங்கன்னா 6,862 கொலை நடந்திருக்குங்க. இதுல குடும்ப சண்டையில மட்டும்தான் அதிக கொலை நடந்திருக்கான். அடுத்த நியூஸ், புதுச்சேரியில் கிட்னி மோசடி கும்பல் ஒரே நாளில் 4 பேருக்கு ஆபரேஷன். வேற லெவல்ரா. நம்ம நாடு எதுல முன்னேறதோ இல்லையோ இந்த கிட்னி திருடுறதுல முன்னேறிட்டே இருக்குங்க. தமிழகத்துல கிட்னி மோசடி பண்ண அதே கும்பல் தான் பாத்தீங்கன்னா புதுச்சேரியிலும் கைவரிசை காட்டியிருக்கானுங்க. இந்த கிட்னி மோசடி எங்க பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்துல உள்ள பள்ளிப்பாளையத்துல பண்ணிருக்காங்க. சோ இதனால என்ன பண்றாங்கன்னா, திருச்சி பெரம்பலூர் மாவட்டத்துல உள்ள 2 பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கான லைசன்ஸை கேன்சல் பண்ணிருக்காங்க. கிட்னி மோசடி பண்ண சம்பவத்துல தொடர்புடைய 2 டாக்டருங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய பிசினஸ பாண்டிச்சேரிக்கு மாத்திருக்காங்க. அது மட்டும் இல்லங்க, பாண்டிச்சேரியில உள்ள ஒரு பிரபல ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா இந்த டாக்டருங்க கிட்னி மாற்று அறுவை சிகிச்சையும் செஞ்சிருக்காங்க கொஞ்ச நாளாவே. இந்த நியூஸ் இப்பதான் பாத்தீங்கன்னா வெளியே வந்திருக்கான். இந்த கும்பல் தமிழகத்துல எப்படி ஃப்ராட் பண்ணாங்களோ அதே மாதிரி பாண்டிச்சேரியிலும் பாத்தீங்கன்னா டூப்ளிகேட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஃப்ராட் பண்ணிருக்காங்க. நேற்று ஒரே நாள்ல மட்டும் பாத்தீங்கன்னா 4 கிட்னியை மாத்திருக்காங்களாம். கம்ப்ளைண்ட் எதுவும் வராதனால நாங்க நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சுகாதாரத்துறை சொல்லியிருக்காங்க. நியூஸ் பாத்தீங்கன்னா தினமலர்ல உள்ள 7ஆம் பக்கத்துல இன்னைக்கு டேட்ல தான் வந்திருக்கு. கிட்னி திருடுற கும்பல் ஏழைகளை டார்கெட் பண்ணி அவங்களை பிரெயின் வாஷ் பண்ணி இவ்வளவு அமௌண்ட் தரோம், அதாவது 3 லட்சத்துல இருந்து 4 லட்சம் தரோம்னு சொல்லி இப்ப நான் கிட்னி வேணும்னு வச்சீங்களேன், என்கிட்ட என்ன பண்றானுங்களா, ஒரு 30 லட்சத்துல இருந்து 50 லட்சம் வாங்கிக்கிறானுங்க. லாஸ்ட் மாசம் மட்டும் பாத்தீங்கன்னா 10 கிட்னியை மாத்திருக்கானுங்க. அடுத்த நியூஸ்ங்க, வி என்ற எழுத்தில் துவங்கும் தொகுதியில் விஜய் போட்டி, ஜோதிடர் ஆலோசனையை தொடர்ந்து சர்வே.
வேற லெவல்ரா நம்ம தளபதி. வில்லிவாக்கம், விருகம்பாக்கம், விக்கிரவாண்டி, விருத்தாச்சாலம், வீரபாண்டி, விராலிமலை, விருதுநகர், விளாத்திக்குளம், விலவங்கோடு. இப்ப பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து சர்வே பண்ணிட்டு இருக்காங்களாம். எத்தனை புதுமுகம் இருக்கு, எத்தனை இளைஞர்கள் இருக்காங்க, எத்தனை பெண்கள் இருக்காங்க, எத்தனை ஓட் பெர்சன்டேஜ் வாங்குவாங்கன்ட்டு சர்வே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அபிஷியலா இந்த நியூஸ் வரல, அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதோட அடுத்த வீடியோல பாப்போம். நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். வரட்டா.